லீலாக்கா, லீலாக்கா. யாரு இந்த நேரத்துல? நீயம்மா? என்னம்மா? ருக்மணி, என்னாச்சு? வாடா. இப்ப இவனுக்கு எப்படி இருக்கு? என்னாச்சுடி? என்னன்னு சொல்லு. அக்கா, என் பொண்ணு, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் பொண்ணுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணுமா? இல்லனா என் பொண்ணு. அடக்கடவுளே, அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கா? காசு தரலன்னா ஆபரேஷன் செய்ய மாட்டாங்களாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல எதுக்கு காசு? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அவளை எடுக்கல. இப்போ வர்கீஸ் டாக்டர் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா. ஆபரேஷனுக்கு 2000 ரூபாய் கட்டணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. என்ன கைவிட்டுறாதீங்க. என் பொண்ணோட உயிரை எப்படியாவது காப்பாற்றாத ருக்மணி. அது இப்போ இவ்ளோ பெரிய தொகைன்னு கேட்டா அப்படி சொல்லாதீங்க. எனக்கு யாரும் இல்ல. என் பொண்ண காப்பாத்தணும். என்ன கைவிட்டுறாதீங்க அக்கா. எனக்கு உதவி செய்யுங்க அக்கா. கடவுளே, நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. இருந்தாலும் இவ்ளோ பணத்துக்கு அவர் எங்க போவாரு? எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடுறேன். எவ்வளவு வட்டி வேணாலும் தரேன். எனக்கு காசு கொடுத்து உதவுங்கள. ஏமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எழுந்துரு. இந்த நீ கேட்ட பணம். இந்த காசை நான் உனக்கு தரேன். வட்டி அசல்னு எதுவும் தர தேவையில்ல. இத திருப்பி தர உன்னால கண்டிப்பா முடியாது. ஆனா சொல்லுங்கக்கா, நான் என்ன செய்யணும்? இவனை எங்களுக்கு கொடுத்துரு. எங்களுக்கு இனி குழந்தைலாம் பிறக்காது. சொந்த குழந்தை மாதிரி தான் இவனை நாங்க பாக்குறோம். அதனால இவனை நாங்களே வளர்த்துக்கிறோம். லீலா, நீ என்ன பேசிட்டு இருக்க? இவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம உன்னால வளர்க்க முடியுமா சொல்லு? அப்படி சொல்லாதீங்கக்கா. என் குழந்தை. இவன் எதிர்காலத்துல உனக்கு அக்கறை இருந்தா இவனை எங்க கிட்ட கொடுத்துரு. நான் சொல்றத கேளு ருக்மணி. அந்த காசை வாங்க. நேரம் ஆக ஆக அந்த காசுனால ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். நீ இந்த காசை வாங்கிட்டு அந்த குழந்தைய முதல்ல காப்பாத்து. சீக்கிரம் போ. போமா. அப்புறம் ஒரு விஷயம், இனிமே இவன் மேல எந்த உரிமையும் வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீ எங்கம்மா போயிருந்த? அங்க இருக்கிறது உன் பொண்ணு தானே? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? காசு வாங்க போயிருந்தேன் சிஸ்டர். இப்ப எதுக்கு இந்த காசு? இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்ல. குழந்தை செத்து போச்சு. கனகா, 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 கனகா. மா, இங்கெல்லாம் யாரும் அழுவ கூடாது. வெளியில போமா. வாங்கிட்டு தானே சொல்றேன். சீக்கிரம் கிளம்புமா. சீக்கிரம் 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 போமா. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல. போமா. அட போமா.
குழந்தையோட பாடியே இங்கேயே வச்சிட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா? எந்த இடத்துக்கு என் குழந்தைய எடுத்துட்டு போறது? என் குழந்தைக்காக ஒரு பிடி மண்ணு கூட கிடையாது. எங்களுக்கு யாரும் இல்ல. அப்படின்னா டாக்டர் நம்ம முனிசிபாலிட்டியில இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அதெல்லாம் எதுக்கு? இது மாதிரிலாம் டெட் பாடி எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த குழந்தையோட டெட் பாடியை இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கட்டும். இதுல கிடைக்கிற பணம் அவங்களுக்கு உதவியா இருக்கட்டும். ஏற்கனவே அந்த அம்மா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. விதி. அவங்களால அழத்தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட சொல்லி புரிய வை. அவங்களுக்கு சம்மதம்னா ஃபர்தரான விஷயங்களை நாம செய்வோம்.